ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அரியணையில் ஏறப்போவது யார்? தேர்தல் முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஆன் அவர் ஸ்டுடியோ ஃப்ளோர் ஹரியானாவுடைய வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரத்தை பார்க்கலாம். எண்பத்து 9 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்துவிட்டது. கிட்டத்தட்ட முழுவதுமாகவே நமக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் 57 இடங்கள்ல முன்னிலை, பாரதிய ஜனதா 27 இடங்கள், பிற கட்சிகள் 5 இடங்கள் என்ற வகையில் 89 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் ஹரியானாவில் நமக்கு தெரிந்திருக்கிறது. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் 87 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 47 தொகுதிகளில் முன்னிலை, பாஜக 32 இடங்கள், பிற கட்சிகள் 8 இடங்கள் என்ற வகையில் முன்னிலை நிலவரத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடும் நம்ம பேசலாம். முன்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். 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 ஹரியானாவில் ஏறத்தாழ ஆட்சியை பிடிப்பது உறுதியாகிவிட்டது. ஜம்மு காஷ்மீர்ல பொறுத்திருந்து பார்க்கணும், ஆனாலும் ஒரு எட்ஜ் இருக்கிறது அப்படின்ற வகையில தான் முன்னிலை நிலவரம் இருக்கிறது. என்ன சொல்ல விரும்புறீங்க சார் முதற்கட்டமா? இது பாஜக ஆட்சி மீது நம்பிக்கையை எழுந்து வருகிறார்கள் இந்தியா முழுவதும், ஒரு மாநிலமாக. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில நாம் கண்கூடாக பார்த்தோம். எதற்காக ராமர் கோவில் கட்டினார்களோ, எதற்காக அந்த அரசியல் அங்கு அரங்கேற்றப்பட்டதோ, அப்படிப்பட்ட அரசியல் எல்லாம் மக்களுக்கு விரோதமானது என்று தூக்கி எறிந்தார்கள். இப்பொழுது நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், சர்வாதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற எந்த ஆட்சியாளரும் நீண்ட நெடிய நாட்களுக்கு ஆட்சி செய்ததாக வரலாறு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் எங்குமே கிடையாது. அந்த அடிப்படையில் அவர்கள் ஆட்சி செய்வது என்பது ஒன்றிய காவல்துறை, ஒன்றிய அமைப்புகள் இதையெல்லாம் வைத்து அரசியல் தலைவர்களை மிரட்டுவது, வழக்கு போடுவது, ரைடு என்ற பெயரில சோதனை இடுவது, இவர்கள் எல்லாம் பாஜகவில் சேர்ந்த பிறகு அந்த வழக்குகள் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வது, தேர்தல் பத்திர ஊழல், இப்படி பல நிகழ்வுகளை இந்திய தேசத்துடைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் இனிமேல் எங்கும் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நிலையை இந்திய மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இன்று ஹரியானாவிலும் காஷ்மீரிலும் காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி முன்னணியில இருக்கிறார். ஹரியானா பொறுத்த வரைக்கும் 10 வருட பாரதிய ஜனதா ஆட்சி காலம். அதனால அங்க இயல்பாகவே ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும். அங்க 2 முறை பாரதிய ஜனதா அடுத்தடுத்து வந்ததே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இந்த முறை ஹரியானாவில் வராதது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றது பாரதிய ஜனதா வலதுசாரி சிந்தனையாளர்களுடைய கருத்தாக இருக்குது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா 5 நியமன உறுப்பினர்கள் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் போக போக ஓரிரு மணி நேரங்களில் ஒரு தெளிவு வரும். அதுக்கு பிறகு நாம் பேசுவோம். நன்றி. நன்றி திரு செல்வ பெருந்தகை இணைப்பில் வந்து பேசுவதற்கு. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து திருமிகு விஜயதாரணி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம். ஹரியானால ஏறத்தாழ காங்கிரஸ் ஆட்சி அரியணையில் ஏறப்போவது உறுதியாகிவிட்டது. ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட நல்ல ஒரு லீட் எடுத்திருக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறீங்க இந்த தேர்தல் முன்னிலை நிலவரங்களை வைத்து? மாநில தேர்தல்கள் கள நிலவரங்கள் பொறுத்து இருக்கும். ஹரியானால அவர் ஸ்ரீராம் சொன்ன மாதிரியே மாறி மாறி வரக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுவும் இல்லாம அது ஆல்ரெடி 2 முறை தொடர்ந்து இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபி. ஆகையால இப்ப சூழ்நிலைகள் மாறும்ட்டு எக்ஸிட் போல்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட 31க்கு மேல அவங்க லீட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஜம்முல 29 சீட் லீடு இப்போ போயிட்டு இருக்கு பிஜேபி. ஆகையால நாம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். இது ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம நியரிங் ஆஃப்டர்நூன் தான் நமக்கு உறுதியா ஒரு 11 o'clock அப்புறம் தான் நம்ம எதுவுமே உறுதியா பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆகையால நிச்சயமா இந்த மாநில தேர்தல்கள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அது சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா. கள நிலவரத்தை பொறுத்து இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், பிஜேபின்னு இல்லை. ஆகையால அதை நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஒருவேளை தோல்வியை தழுவினாங்கன்னா
அப்கோர்ஸ் இது அந்தந்த மாநிலங்கள் பொறுத்து அப்படின்னாலும் கூட நீ அடுத்த மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், டெல்லி தேர்தல்கள் இருக்கு. அதுல வர்ற வெற்றியும் நீ அடுத்து வர பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான அடித்தளம் அப்படின்னா அதை தான் வந்து எதிர்க்கட்சியினர் முன்னெடுத்து செல்வாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? இருக்கு. நியரிங் த பார்லிமெண்ட், அடுத்த நியரிங் த பார்லிமெண்ட் வந்து மெஜாரிட்டி ஸ்டேட்ஸ் யார் கையில போகுதுங்கிறதும் இருக்கு. அது இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஸ்டேட் தேர்தல்கள் மட்டுமே வந்து நேஷனல் பார்லிமெண்ட் தேர்தலை நிர்ணயிக்கும் அப்படின்னு பார்த்தா முந்தைய காலத்துல காங்கிரஸ் பலமுறை ஆட்சி அமைச்சிருக்கு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஸ்டேட்ஸ் இவங்க கையில இருக்கவே இருக்காது. எல்லா மாநில கட்சிகள் கையிலயும் இருக்கும். லைக் தமிழ்நாடு மாதிரி பிற ஆந்திரா மாதிரி மாநில கட்சிகள் கையில ஆட்சி இருக்கும். ஆனா வந்து மத்தியில ஆட்சி அமைச்சிருப்பாங்க காங்கிரஸ். பிஜேபியும் அந்த மாதிரி மாநில கட்சிகள் கையில ஆட்சி இருக்கும் பொழுது ஆட்சி அமைச்சிருக்கு. சோ இது ஒரு முன்னுதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா கணக்கிடாமலும் இருக்கக்கூடாது. சோ இந்த ஃபேக்டர்ஸ் என்னங்கறத ஆய்வு பண்றதுக்கு இது இந்த மாநில தேர்தல்கள் ஒரு களமா இருக்கும். இந்த தேசிய தேர்தல் வரும்பொழுது இந்த மாநிலங்கள்ல என்ன சறுக்கல் இருக்குன்ட்டு அந்தந்த கட்சிகள் யார் வந்து அந்த சர்க்கிள்களை மறு ஆய்வு செய்யறாங்களோ, போன முறை காங்கிரஸ் வந்து எல்லா மாநிலங்கள்லயும் நிறைய தோத்தாங்க. அப்போ வந்து அவங்க அந்த மறு ஆய்வை செய்திருப்பாங்க. ஸோ மாநில தேர்தல்கள் ஒன்னொன்னும் வெற்றியை தரும்போது அது மத்திய தேர்தலுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கலாம். ஆனா அதுவே ஒரு ஃபேக்டராகவும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு விஷயம் மட்டுமே வந்து தேசிய தேர்தலை நிர்ணயம் பண்றது கிடையாது. இந்த தேசிய தேர்தல் வரும்போது வேற ஃபேக்டர்ஸ் வரும். யாரு பிரதமருங்கிறது வரும். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆதரவு கொடுக்கறாங்களா வரும். பரிசீலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த அப்படி ஒரு களமாக அதனை எடுத்துக்கணும்னு சொல்லுங்க. நன்றி திருமதி. தவிர தேசிய தேர்தலுக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.